பக்தனுக்காக சிவபெருமான் தாமே நாத்து நட்டு அறுவடை செய்த அற்புத கதை தெரியுமா? உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோழ நாட்டின் ஆதனூர் கிராமத்தில் நந்தனார் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் அளவில்லா சிவபக்தர். அவர் எங்கு சென்றாலும் சிவன் கதைகள், சிவநாமம், அதுவே அவரது வாழ்க்கை. நந்தனாரின் ஒரே பேராசை சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதே. ஒரு நாள் நந்தனார் தன் முதலாளியிடம், ஐயா, சிதம்பரம் சென்று என் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்றார். முதலாளி ஏதோ சுறுசுறு காரணங்கள் சொல்லி அதை தள்ளி போட்டுக் கொண்டே வந்தார். இப்படியே நாட்கள் ஓடின. ஒரு நாள் நந்தனார் உறுதியாக முடிவெடுத்தார். இன்று சிதம்பரம் சென்றே ஆக வேண்டும் என்று மீண்டும் அனுமதி கேட்டார். முதலாளி, இந்த 40 வேலி நிலத்தை உழுது அறுவடைக்கு தயார் செய்துவிட்டு சிதம்பரம் செல் என்றார். அந்த கவலையுடன் வயலுக்குச் சென்ற நந்தனார் அங்கேயே மயங்கி விழுந்தார். அங்கு தோன்றிய சிவபெருமான் தாமே நிலத்தை உழுது நாத்து நட்டு அறுவடைக்கு தயாராகச் செய்துவிட்டு மறைந்தார். நந்தனார் கண்விழித்து பார்த்தபோது நிலம் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தது. ஊர் மக்கள், முதலாளி எல்லோரும் அங்கே வந்து இந்த அதிசயத்தை கண்டு மெய் சிலிர்த்து நின்றனர். அந்த க்ஷணமே வானில் ஒளி தோன்றி நந்தனாருக்கு சிவபெருமான் அங்கேயே சிதம்பர தரிசனத்தை அருளினார்.